வணக்கம். விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு தமிழ்நாடு முழுக்க விநாயகர் சிலைகள் வைக்க தொடங்கிட்டாங்க. அதுலயும் குறிப்பா விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் நகரத்துல மாப்பிள்ளை விநாயகர் நற்பணி மன்றம் மூலமா விநாயகர் சதுர்த்தியை ரொம்பவே கிராண்டா கொண்டாடுவாங்க. ஒவ்வொரு வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு இங்க வித்தியாசமான ஃபேன்சி விநாயகர் சிலைகளை வைப்பாங்க. போன வருஷம் கூட பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்கு புல்லட் ஓட்டுற விநாயகர், பழு தூக்குற விநாயகர், பாடி பில்டர் விநாயகர், இந்த மாதிரி வித்தியாசமா வச்சாங்க. இந்த வருஷமும் 4 வகையான வித்தியாசமான விநாயகர் சிலைகளை இங்க வச்சிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா முதல் விநாயகர்ல இதுல எல்லாத்துலயும் பார்த்தோம்னா இந்த வருஷம் கூடுதலா விநாயகரோட தம்பி முருகனை சேர்த்து வச்சிருக்காங்க. முதல்ல பாத்தீங்கன்னா மாருதி 800ல விநாயகரும் முருகனும் ரைட் போற மாதிரி ஒரு வித்தியாசமா விநாயகர் சிலை வச்சிருக்காங்க. அதுக்கு பக்கத்துல ட்ரை சைக்கிள்ல வைக்கோல வச்சுட்டு விநாயகர் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. முருகர் பக்கத்துல ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு சிலையில பாத்தீங்கன்னா தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டான சிலம்பாட்டத்தை முருகரும் விநாயகரும் விளையாடுற மாதிரி சிலை வச்சிருக்காங்க. கடைசியா குழந்தைகளை கவரும் விதமா பார்க்ல சருகல்ல குழந்தைகளா விநாயகரும் முருகரும் விளையாடுற மாதிரி ஒரு சிலையை சேர்த்து வச்சிருக்காங்க. இந்த 4 வகையான சிலைகளுமே விநாயகர் சதுர்த்திக்காக இப்ப வைக்கப்பட்டிருக்கு. ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தர்மாபுரம் ஸ்ரீ மாப்பிள்ளை விநாயகர் கோவில் சதுர்த்தி திருவிழா 37வது ஆண்டு விழாவாக மிக சீரும் சிறப்புமாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு சிறப்பம்சம் என்னவென்றால் விநாயகர் குரோதி கணபதியாகவும் பின்புறம் உள்ள கணபதி உலக பிரதிஷ்டி பெற்ற மகா கணபதியாகவும் தோற்றமளிக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சிறு குழந்தைகளுக்கான ஆன்மீக தத்துவங்களை உணர்த்துவதற்காக ஜர்க்கு விளையாடும் விநாயகராகவும், கோலாட்ட கணபதியாகவும், சிலம்பு சண்டை அண்ணன் தம்பி பழகுவதற்கு போல் ஒரு விநாயகராகவும், மாருதி காரில் ராஜபாளைய நகரத்தையும் உலகத்தையும் சுற்றி காட்டுவதற்காக தம்பி முருகனை அண்ணன் நகர்வலமாக காட்சி செய்யப்பட்டுள்ளது. அது இல்லாமல் ஏழை எளிய மக்களுக்கு இலவச திருமணங்களும், அன்னதானங்களும், உடல் ஊனமுற்றவர்களுக்கு 3 சக்கர சைக்கிள்களும், ஏழை குழந்தைகளுக்கு சீருடைகளும் பேக்களும் கொடுத்து விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு எத்தனைத்து கொண்டிருக்கின்றோம். 1/9/2024 முதல் 7/9/2024 வரை ஒரு வார காலம் மிக சீரும் சிறப்புமாக இந்த விழா தொடர்ந்து அன்னதானங்களும், கலை நிகழ்ச்சிகளும், நாட்டியங்களும், நர்த்தனங்களும், பரதமும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற காட்சியை இன்று நீங்கள் காண்கிறீர்கள். எல்லா வல்ல இறைவன் எல்லோருக்கும் எல்லா வல்ல செல்வங்களும், எல்லா வல்ல நோயில்லா பெருவாழ்வும் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவனையும் எல்லா மக்களையும் நான் வேண்டி வணங்குகின்றேன். நன்றி, வணக்கம்.